Hi dear students, today we are going to see the next topic of chapter 5, types of partnership. So first type, partnership at will. Then second type, partnership for a fixed term or fixed period of time. Then next one, limited liability partnership. Then last one, particular partnership. Then first one, partnership at will. Partnership formed to carry on business for an undefined period is called partnership at will. குறிப்பிட்ட காலத்தில் எதுவும் இல்லாமல் ஒரு வியாபாரத்தை கூட்டாளி தொடங்கி நடத்த அமைப்பதா என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் அட் வில். இன் அதர் வேர்ட்ஸ், no time limit is specified for the continuance of the firm. ஸோ அப்போ ஒரு சில வார்த்தையில் கூறணும் அப்படின்னம்னா இன் அதர் வேர்ட்ஸ், கால வரமுறை எதுவும் குறிப்பிடாமல் தொடங்கும் அமைப்பு எது, கால வரமுறை. ஸோ இது இவ்வளோ டைம் லிமிட்டு எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் சொல்லக்கூடியது. இட் இஸ் டு பி டிசால்வ்டு when a partner gives notice of his intention to dissolve the partnership. ஸோ எப்போ ஒரு கூட்டாளி அந்த பார்ட்னர்ஷிப் நிறுவனத்திலேருந்து கலைக்க வேணும் அப்படின்னு விரும்பி அறிவிப்பு கொடுக்குறாரோ அப்போதே கூட்டாண்மையை கலைக்க தொடங்கலாம். Thus, this type of partnership continues its business activities as long as there is mutual cooperation and confidence among partners. ஸோ அப்போ இந்த வகையான கூட்டாண்மையில் என்ன சொல்கிறாங்க, கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய நம்பிக்கையும் எப்படி இருக்கணும், பல வருஷத்துக்கு தொடரணும். Since it come to an end at the will of the partner on his giving notice is called partnership at will. ஸோ இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த விருப்பமான கூட்டாண்மை அப்படிங்கிறது கூட்டாளிகளுடைய விருப்பம் எதுவாக இருக்கோ அதைப்படி அதை நம்ம தொடர்ந்து நடத்தலாமா இல்லை அந்த கூட்டாண்மையை கலைச்சிடலாமா அப்படின்றது பொறுத்து இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம், where a partnership is framed for a definite period of time. It is known as partnership for a fixed term. The partnership for a fixed term comes to an end on the expiry of the stipulated period. ஸோ அப்போ இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம், குறித்த கால கூட்டாண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லது குறிப்பிட்ட பிஸ்னஸை செய்து முடிக்கிறதுக்கு தொடங்கப்படுவதே என்ன, இந்த கூட்டாண்மை ஆகும். ஸோ இது உடன்படிக்கையால் தொடங்கப்படும் கூட்டாண்மை இல்லை என்றாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு கூட்டாண்மையை தொடங்கலாம். ஸோ அப்போ இதில் உடன்படிக்கையால் தொடங்கப்படலைனாலும் ஸோ என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை முடிக்கணும். The partnership for a fixed term comes to an end on the expiry of stipulated period. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கூட்டாண்மை முடிவுக்கு வரும். But if the business is continued even after the original fixed period, it automatically becomes a partnership at will. ஸோ அப்போ இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கப்படும் கூட்டாண்மையை அந்த குறிப்பிட்ட காலத்தில் முடிவுற்றவுடன் கூட்டாண்மை நிறைவு பெற்றோம். அந்த குறிப்பிட்ட காலம் அந்த டைம் பீரியட் முடிஞ்சோடனே அது முடிஞ்சிடும். இதுவே அந்த காலம் முடிவில் அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்தால் அது விருப்பமுறி கூட்டாண்மை எனப்படும். அந்த பிஸ்னஸ் கண்டினியூவாக நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது விருப்பம் இல்லாமல் நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆஸ் சச் இட் வில் பி terminated at the will of any partners giving notice of his intention to do so. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் இருக்கிறனால அதை கலக்கணும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பானையை கூட்டாளி வழங்கியுடன் அதை என்ன பண்ணலாம், அதை கலைச்சிடலாம்.
The next one, particular partnership. When a particular partnership is framed to carry on a particular venture or a business of temporary nature, it is called particular partnership. குறிப்பிட்ட கூட்டாண்மை. ஒரு குறிப்பிட்ட தொழிலை அல்லது செயலை செய்யறதுக்காக தற்காலிகமாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ சில நேரத்தில் அந்த தொழில் என்ன பண்ணுறாங்க, நிறைவு பெறாமல், ஸோ அது முழுமை அடையாமல் கூட அந்த என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணுறாங்க, கலைக்கப்படலாம். சில வார்த்தைகள் கூட கூற வேண்டுமெனில் குறிப்பிட்ட வேலைகள் முடிந்தவுடன் கூட்டாண்மை முடிவு பெறும். சில குறிப்பிட்ட வேலை முடிஞ்சோடனே அங்கே என்ன பண்ணும், அந்த பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணுறாங்க, கலைச்சிருவாங்க. such a firm lasts so long as the business agreed upon is not completed. In other words, it comes to an end the completion of the particular venture. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோடனேவே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், அது கம்ப்ளீட் ஆகிடும். If such a firm is not dissolved and it begins to undertake new activities not originally completed, the rights and obligations of the partners continue to be same as the original partnership, and it will continue till your partner give a notice of his intention to dissolve firm. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட பணி முடிவு பெற்றதோ இந்த புதிய தேடல்கள், அதாவது அந்த ஒர்க்கு முடிஞ்சோன்னே வேற ஒர்க்கு தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பார்ட்னர்ஸ் கூட்டாளிகளை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய லயபிலிட்டிஸு என்னாகும், ஸோ மீண்டும் தொடரும். ஸோ அவ்வாறு தொடரக்கூடிய சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு கூட்டாளி விருப்ப ஆணை வழங்கினால் அந்த கூட்டாண்மை என்ன பண்ணுது, கலையுது. தென் limited liability partnership. Limited liability partnership is very popular in the service sector and in the small scale business enterprise. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். வரையறுக்கப்பட்ட கூட்டாண்மை சின்ன நிறுவனங்களில் பிரபலமாக இருக்குது. ஸோ பிரபலமான தொழில் செய்பவர்களால் அவனுடைய அடக்க விலை, கணக்காளர், நிறுமச் செயலர், பட்டய கணக்காளர், ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய வேறு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள், கட்டுமான வல்லுநர்கள், மருத்துவர்கள் போன்றவரை உள்ளடக்கியதாகும். இந்த சின்ன சின்ன தொழில் எதையெல்லாம் யாரையெல்லாம் உள்ளடக்கி இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், லாயர்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அவங்களெல்லாம் எப்படி இருக்கும், லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அவைலபிள். இவங்க எல்லாம் இதில் உள்ளடக்கியதாக இருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் இங்கிலாந்தில் போன்ற நாடுகளில் அமைப்பு ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பு ரொம்ப பிரபலமாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூரில், யூஎஸ்ஏல, தாய்லாந்தில், யூகேலாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. எப்போ இந்த இந்தியாவில் எப்போ இருந்து இது வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2008 இது இந்தியாவில் இருக்குது. These are all the types of partnership. Then next types of partners. இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆக்டிவ் பார்ட்னர், அதாவது உழைக்கும் கூட்டாளி. ஸோ எ பார்ட்னர் who take an active part in the conduct of the partnership business is known as an active partner. Through every partner is entitled to manage its affairs, all may do so. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன, ஆக்டிவ் பார்ட்னர். ஆக்டிவ் பார்ட்னர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைக்கும் கூட்டாளி. ஸோ அந்த கம்பெனிக்காக உழைக்கக்கூடிய கூட்டாளி. ஸோ அந்த உழைக்கக்கூடிய கூட்டாளி அப்படின்றவர் எப்படி இருப்பார், முதலீடு செய்து தொழிலை என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணக்கூடிய ஒரு கூட்டாளியாகவும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இருப்பார், அந்த கூட்டாளி அந்த பிஸ்னஸில் ரன் பண்ணக்கூடியவராகவும் இருப்பார். அதாவது அந்த பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய கூட்டாளியாகவும் அவர் இருப்பார். தென் நெக்ஸ்ட் ஒன்
sleeping partner or dominant partner. Such a partner contributes capital and share in the profit or loss of the firm but does not take part in the management of the business. He may not be known as a partner to the outsiders, yet he is liable to third parties to an unlimited extent as any other partner. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டாமினன்ட் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னால் யாரும் உறங்கக்கூடிய கூட்டாளி அல்லது உழைக்காமல் இருக்கக்கூடிய கூட்டாளி. அப்போ இவரை நம்ம என்ன அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கூட்டாளி என்ன பண்ணுவாங்க, மூலதனத்தை அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு முதலீடு போடுறதோடு அவர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் லாப நட்டத்தில் மட்டுமே அவர் பங்கேற்கக்கூடியவராக இருப்பார். வெளியாட்களை கூட அவர் எந்த கூட்டாளி போன்று எந்த ஒரு இது தோற்றமும் அளிக்காமல் அவர் இருப்பது. ஸோ அவருடைய பொறுப்பு எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா பொறுப்பாக இருக்கும். அவரும் ஒரு பங்கேற்பாளராக இருப்பார். தென் நெக்ஸ்ட்டு நாமினல் பார்ட்னர். Such a partner neither contribute any capital nor is he entitled to manage the affairs of the business. நாமினல் பார்ட்னர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெயரளவு கூட்டாளி. ஸோ எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் அந்த பிஸ்னஸில் அவர் இருக்கக்கூடியவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாமினல் பார்ட்னர். He only lends his name to the firm because on the strength of his name and reputation the firm may attract additional business and raise funds easily. ஸோ எதுக்கு இவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுடைய நல்ல பேருக்காகவும் மரியாதைக்காகவும் தனது பேரை அவர் கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான கூட்டாளி அந்த நிறுவனத்தில் எப்படி இருப்பாங்க, உண்மையான கூட்டாளியாக இல்லைனாலும் லாபத்தை அனுபவிக்கலினாலும் அந்நிறுவனத்தோட கடனிற்கு அவர் பொறுப்பேற்கிறார். ஸோ லாபத்தை அவர் பங்கேற்கனாலும் அதில் வரக்கூடிய கடனுக்கு அவர் தான் பொறுப்பேற்கிறார். A nominal partner however is liable for all the act and debts of the firm as if he were a real partner, though he does not get any share in the firm profit. ஸோ அவர் இந்த ஃபேமோடைய ப்ராஃபிட்டில் எதுவும் வாங்கிக்க மாட்டார். பட் அதில் ஏதாவது லாஸ் இருந்ததுன்னா அதுக்கு அவர் பொறுப்பாவார். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி. When a person joins a firm as a partner on the condition that he is entitled to a specific share of the firm profit only, he is called a partner is in profit only. It means that he will not be called upon to bear any portion of the losses sustained. ஸோ அப்போ பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி, லாபத்தில் மட்டுமே பங்கேற்கக்கூடிய கூட்டாளி. ஸோ இவர் லாபத்தில் மட்டும்தான் பங்கேற்பார். ஸோ நட்டத்தில் அவர் பங்கேற்க மாட்டார். இவர் லாபத்தில் மட்டுமே பங்கேற்கக்கூடிய கூட்டாளி அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இவருடைய பொறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையறா பொறுப்பாக இருக்கும். ஸோ லைபிலிட்டி எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. லைபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். He will however be liable to third parties for all the debts of the firm like any other partner. Such partners usually do not take part in the management of the business. ஸோ இவர் அந்த மூணாவது நபருடைய கடனுக்கு உண்டு. ஸோ இந்த வரையறா பொறுப்பு இந்த மூணாவது நபருக்கு ஆனால் கடனுக்கு உண்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் partner by estoppel. In case a person represent himself or herself by words or action or has allowed him to be represented as a partner of the firm, even though he is not a partner, he is called partner by estoppels.
ஸோ பார்ட்னர் பை எஸ்டோப்பல்னா முரண் தடை கூட்டாளி. ஸோ ஒரு தொழிலில் ஒருவர் உண்மையிலேயே கூட்டாளியாக இல்லாமல் இருந்து தன்னுடைய நடத்தையின் மூலம் தானும் ஒரு கூட்டாளி அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்னர் பை எஸ்டோப்பல். ஸோ இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில் இருக்கிறவங்கள பார்த்தா நம்புகிற மாதிரி இருப்பார். ஸோ தான் கூட்டாளி அல்ல என்று பின்னர் அவர் மறுத்து கூற இயலாது. ஸோ அவர் நம்பி நிறுவனத்துக்கு முன்பணம் அளிப்பவருக்கோ அல்லது நிறுவனத்தோடு ஈடுபடுபவருக்கோ அவர் பொறுப்பாகிறார். ஸோ அவரை நம்பி வேறவங்க அந்த பொறுப்பாகிறாங்க, அது பணம் கொடுக்குறவங்களுக்கு. அத்தகைய நபரை யாருன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்னர் பை எஸ்டோப்பல் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். முரண்தடை. ஸோ பார்ட்னரே இல்லாமல் நான் அந்த கம்பெனியோட பார்ட்னர்னு வெளியில் சொல்லிக்கிறது மூலமாக ஏற்படக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட்னர் பை எஸ்டோப்பல். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். When a person is declared as a partner and he does not deny this even after becoming aware of it, he becomes liable to the third party who lent money or credit to the firm on the basis of such a declaration. உரிமை போலி கூட்டாளி. ஸோ இப்போ ஹோல்டிங் அவுட்னா யார்? உரிமை போலி கூட்டாளி. ஸோ இவர் எப்படி இருப்பாருன்னா அந்த கூட்டாளியா அல்லது ஒருவர் கூட்டாளி என விவரிக்கப்படும் போது தான் அவர் கூட்டாளின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஏதும் சொல்லாமல் அமைதி காத்தார்னா அவரை கூட்டாளி என கருதி அந்த கூட்டாண்மையில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவரை கூட்டாளி அப்படின்ட்டு ஒரு பொறுப்பேற்று அத்தகைய நபரை உரிமை போலி கூட்டாளி, அதாவது உரிமை இருக்கும் ஆனால் வெளியில் அவர் என்ன சொல்ல மாட்டார், அவர் பார்ட்னர் அப்படின்ட்டு வெளியில் சொல்லிக்க மாட்டார். The next one, secret partner. A secret partner is one whose association is not known to the general public. Other than this distinct feature, he is like the rest of the partners in all respects. நெக்ஸ்ட் ஒன் என்ன? சீக்ரெட் பார்ட்னர். சீக்ரெட் பார்ட்னர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியமாக அந்த கம்பெனிக்கு அவர் கூட்டாளியாக இருக்கக்கூடியவர். ஸோ அப்போ பொதுமக்களுக்கு இவர் யார் என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த நிறுவனத்தில் உறுப்பினராக இவர் இருப்பவர்களால் மற்ற கூட்டாளிகள் உள்ளது போல் இவரும் கடனுக்கும் பொறுப்பாக இருப்பார். தென் நெக்ஸ்ட்டு மைனர் பார்ட்னர். அண்டர் த இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட், person who has not completed 18 years of age is a minor. ஸோ அப்போ 18 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மைனர். ஸோ ஹவவர் he will continue to be a minor till he complete 21 years. இவர் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இவர் மைனர்னா சொல்லிட்டு இருப்பாங்க. if he guardian has been appointed to the minor, ஒரு கேரண்டியாக ஒருத்தர் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டா he can be admitted, அவரை அட்மிட் பண்ணிக்குவாங்க. யார்? to the benefit of the partners, அந்த பார்ட்னருடைய பெனிஃபிட்டில் அவரையும் பங்கேற்க செய்து கொள்வார்கள். these are all இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா types of partners. The next one, registration of partnership. The Indian Partnership Act does not make the registration of a partnership compulsory. Registration is optional, but the disabilities of non-registration virtually make it compulsory. The கூட்டாண்மை பதிவு, ஸோ அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்திய கூட்டாண்மை சட்டத்தில் கூட்டாண்மை அதாவது பார்ட்னர்ஷிப்பை என்ன பண்ணுங்க பதிவு செய்து கட்டாயம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது அவங்கவுங்க விருப்பத்திற்கு உட்பட்டது. ஸோ ஆனாலும் பதிவு செய்யாமைனால் ஏற்படக்கூடிய குறைவுகள் நிறைய இருக்குது. நீங்கள் பதிவு செய்ய கட்டாயம், அதிலேருந்து நிறைய குறைகள் இருக்கிறனால அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பல்சரி பதிவு பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். A statement should be prepared stating the following particulars. ஸோ அந்த ப்ரொசீஜர் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பாரு,
நேம் ஆஃப் த ஃபேம், ஒரு கம்பெனிக்கு என்ன இருக்கணும், நேம் இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஸோ அந்த பிஸ்னஸுடைய தலைமை இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் அதர் பிளேசஸ் வேர் த ஃபேம் கேரிட் ஆன் பிஸ்னஸ், ஸோ அந்த பிஸ்னஸுடைய கிளை பகுதிகள் எங்கெங்கே இருக்குது, பிரான்ச்சஸ் பகுதிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், ஸோ ஒவ்வொரு பார்ட்னருடைய நேம் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்ட்டு அங்கே இடம்பெற்றிருக்கணும். தென் த டேட்டா ஆன் விச் ஈச் பார்ட்னர் ஜாயின் த ஃபேம், ஸோ ஒவ்வொரு பார்ட்னருடைய டேட்டாவும் தெரிஞ்சிருக்கணும். த டியூரேஷன் ஆஃப் த ஃபேம், ஸோ அதனுடைய காலம், அந்த பார்ட்னர்ஷிப்புடைய காலம் எவ்வளவு காலம் அப்படின்ட்டு தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். திஸ் ஸ்டேட்மெண்ட் சைன்டு பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஷுட் பி produced to the registrar of firms along with the necessary registration fee. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சைன் பண்ணியிருக்கணும், ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன ரூல்ஸு ரெகுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அதில் நம்ம சைன் பண்ணணும். எப்படி சைன் பண்ணணும் அப்படின்னா, அது யார் மூலமாக சைன் பண்ணணும், ரெஜிஸ்டரர் ஆஃப் த ஃபேம் along with the necessary fee, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எனி சேஞ்ச் இன் த above particulars must be communicated to the registrar within 14 days of such alterations. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் மேலே இருக்கக்கூடியதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டால் அந்த ரெஜிஸ்டரர் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு 14 நாட்களுக்குள்ளே அந்த ஆல்ட்ரேஷனை தெளிவுபடுத்தணும். Drawbacks of non-registration of partnership. First one, no rights to file suit against others, அதாவது மற்றவர்கள் மீது வழக்கு தொடர இயலாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்னர்ஷிப், ஸோ அந்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ட்ராபேக்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ என்ன அப்படின்னு பாரு, அண்ட் unregistered firm cannot file a suit to enforce its claims against the third parties if such rights arise out of contract. ஸோ இது சில பதிவுகள் செய்யப்படாத நிறுவனம் அதனுடைய வசூல் செய்ய வேண்டிய தொகைக்காக மூன்றாவது நபர் மீது வழக்கு தொடர இயலாது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, தேர்ட் பர்சன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. For example, no court of action is possible to recover debt from third parties. It has no rights even to demand a set-off in any suit filed by creditors. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஸோ உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள். ஸோ மூணாவது நபர் மீது அவர்கள் திருப்பி தர வேண்டிய கடன் தொகைக்காக எது மூலமாக, நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர இயலாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால் இதான் என்ன, தேர்ட் பர்சன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸு ஃபைல் பண்ண முடியாது. தென் செகண்ட் ஒன், ரைட் டு sue for right arising. However, it can sue others for enforcing right arising otherwise than out of a contract. For example, it can bring a suit for wrongful infringement of trademark of patent. ஸோ உரிமை தடுப்பிற்காக வழக்கு பதிவும் உரிமை கிடையாது. இந்த உடன்படிக்கையின்படி அங்கே இருக்கக்கூடிய உரிமை மீறலுக்கான வழக்கு பதிவு உரிமையை இழக்கிறது. ஸோ அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணலை, நம்ம பதிவு செய்யாதனால அந்த உரிமை மீறலுக்கான நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பதிப்புரிமை மற்றும் காப்புரிமையை பயன்படுத்துவதை தடுக்கும் உரிமையை இழக்கிறது. ஸோ நம்ம ஒரு புக் இஷ்யூ பண்ணுறோன்னா அதுக்கு உண்டான பதிப்புரிமை தேவை, காப்புரிமை தேவை. அதை நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணாதனால அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட்டு,
right of third parties to sue the firm. The rights of third parties against the firm are not affected by non-registration. It means that they can sue the firm or any of its partners. ஸோ இந்த கூட்டாண்மைக்கு எதிராகவோ அல்லது கூட்டாளிகளுக்கு எதிராகவோ மூன்றாம் நபர் வழக்கு பதிய உரிமை இல்லை. A partner of a unregistered firm cannot sue the firm or other partners for enforcing his rights under the partnership deed. ஸோ இந்த கூட்டாண்மையில் அந்த டீடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டாளிகள் நடந்து கொள்ளவில்லை எனில் பதிவு பெறா நிறுவனத்தின் கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மையின் மீது வழக்கு பதிவு இயலாது. ஸோ அந்த பார்ட்னர்ஸே என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேஸ் போடவும் முடியாது. However, his right to sue for the dissolution of the firm or for the accounts of a dissolved firm or for his share in the assets of a dissolved firm is not affected by non-registration. இந்த பதிவு பெறாத நிறுவனத்தை கலைக்கும் போது அதனுடைய சொத்துக்களை பங்கீடு செய்தல பேரில் கூட்டாளிகள் மற்ற கூட்டாளிகள் மீது என்ன பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. இன் ஷார்ட், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபாலோயிங் ரைட்ஸ். ஸோ இந்த கீழே வரக்கூடியதில் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஷூட் நாட் எக்ஸீடிங் ₹100, ₹100 மேலே இருக்கக்கூடாது. The right of firm or partners of a firm having no place of business in India. ஸோ இந்த நிறுவனம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஸோ அந்த கூட்டாளிக்கு பார்ட்னர் ஃபர்ம் ஹேவிங் நோ பிளேஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் இன் இந்தியா, பார்ட்னர்ஸ்க்கு என்ன கிடையாது, எந்த ஒரு பிளேஸும் இந்தியாவில் இருக்க முடியாது. Then next, the power of an official assignee or receiver to release the property of an insolvent partner. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the power of official assignee. ஸோ அந்த அஃபிஷியல் அசைனியுடைய பவரோ அல்லது ரிசீவருடைய ரிலீஸிங் ப்ராப்பர்ட்டியோ அங்கே என்ன இன்சால்வெண்ட் பார்ட்னருக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. The next one, shoot arising otherwise than out of contract as explained above. ஸோ அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். The rights of third parties against the firm or any of the partner. The third parties உடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபேர்முக்கு எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த எனி ஆஃப் இட்ஸ் பார்ட்னர் அல்லது இந்த எதிராக கொண்டு வர முடியாது, பார்ட்னர்ஸ்க்கோ அல்லது கம்பெனிக்கோ எதிராக கொண்டு வர முடியாது. Then next, sued by partner for the dissolution of the firm or for accounts of dissolved firm or for share in the assets of dissolved firm as started above. ஸோ இந்த நிறுவனத்தை கலைக்க சொல்லி கூட்டாளிகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கு தொடுக்கிறது அல்லது நிறுவனத்தை கணக்குகளை தீர்க்க சொல்லி வழக்கு தொடுக்கிறது, இது எதுவுமே அங்கே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் என்ன பண்ண கிடையாது, ரெஜிஸ்டர் பண்ணாதனால. These are all the drawback of non-registration of partnership. Okay dear students, we will meet in next class.